சாப்டர் 9ல இருக்க 4th டீடைல் பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்காங்க ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டெலிக்வஷன் சப்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ ஒரு 6 பாயிண்ட் இருக்கு, அதை பார்த்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போமா. எனக்கு அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சரை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர்ல எனக்கு மாய்ஸ்சரை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும். இதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வாட்டர் வேப்பர் அப்படிம்பாங்க. ஸோ அதை அப்சர்வ் பண்ணும். ஆனால் டெலிக்வஷன் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதே தான் அட்மாஸ்பியர்ல இருக்க சேம் மாய்ஸ்சரை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது தான். ஆனால் இது ஸ்லைட்டா என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா அந்த மாய்ஸ்சரை என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் எனக்கு மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுதுன்னு சொன்னேன்ல, இந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணாலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் லிக்விடா இருந்துச்சுன்னா அதோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன ஆகாது, லிக்விடாவே தான் இருக்கும். பிசிக்கல் ஸ்டேட் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். ஆனா இதுவும் தான் அப்சர்வ் பண்ணுது, ஆனா இதுல இருக்க பிசிக்கல் ஸ்டேட், அதாவது அந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன ஆயிருது அப்படின்னா சேஞ்ச் ஆகிறது. இட் இஸ் சேஞ்ச்டு. ஸோ இது டெலிக்வஷன் சப்ஸ்டன்ஸ். அடுத்து தேர்ட் ஒன், மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகாது, மாய்ஸ்சர்ல என்ன இருக்கும், மோஸ்ட்லி வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், கரெக்டா. அந்த மாய்ஸ்சர்ல இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா டிசால்வ் ஆகாது. வாட்டர்ல, அதாவது அது மாய்ஸ்சர்னா வாட்டர் தானே, லைக் வேப்பர், வாட்டர் வேப்பர், ரைட். அந்த வாட்டர் வேப்பர்ல இந்த மாய்ஸ்சர் இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. ஆனா இந்த இதுல மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா மாறிரும் அப்படின்னா டிசால்வ் ஆகிரும். அந்த தண்ணியில என்ன ஆயிரும் அப்படின்னா இது டிசால்வ் ஆகிரும். இதுதான் தேர்ட். இது இப்போ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, நான் இதுலயே கலர் மாத்தல. ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, லைக் அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அமர்ஃபரஸ் சாலிட் இன் நேச்சரா இது அமர்ஃபரஸ் சாலிட்ஸ். ஆனா இது என்ன அப்படின்னா எனக்கு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், ஆல்வேஸ் கிறிஸ்டலைன் இன் நேச்சர், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். அமர்ஃபரஸ் சாலிட் ஆர் லிக்விடாவும் இருக்கும், மேபி சம்டைம்ஸ் அது லிக்விட் ஆர் சாலிட்ஸா இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரையிங் ஏஜென்ட்ஸா யூஸ் ஆகுது. ஏன் ட்ரையிங் ஏஜென்ட்ஸ், இது மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணாலும் அது என்ன பண்றது இல்ல, லைக் அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்டேட்டும் மாறாது, எனக்கு என்ன ஆகும், லைக் டிசால்வ்டும் ஆகுறது இல்லை வாட்டர்ல, கரெக்டா. அப்போ ட்ரையிங் ஏஜென்ட் எங்கெல்லாம் எனக்கு மாய்ஸ்சர் தேவையில்லையோ இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணனா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், பட் இதை என்ன பண்ணது, அதுவே லிக்விடா மாறாது. ஆனா இது எனக்கு என்ன ஆகுது, லிக்விடா மாறிடுது, அதோட பிசிக்கல் ஸ்டேட்டே அது என்ன பண்ணிடுது, மாத்திடுது. அப்போ இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ் எங்கெல்லாம் எனக்கு வேர் த மாய்ஸ்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நான் இந்த டெலிக்வஷன் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட எக்ஸாம்பிள், ஹைக்ரோஸ்கோபிக்கோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4, இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ மெயினா இதுதான். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா KOH, காஸ்டிக் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னா என்னது, அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சரை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும்.
அட் ஆர்டினரி டெம்பரேச்சர். இதுவும் என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுது. அது கம்மியா பண்ணா இது அதிகமா பண்ணுது. ஸோ இது கம்மியா பண்ணறங்காட்டி ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் என்னோட அதோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. லைக் அது லிக்விடா இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த மாய்ஸ்சரை அது அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் அது லிக்விடா தான் இருக்கும். ஆனா இதோட பிசிக்கல் ஸ்டேட் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு நிறைய வேப்பர்ஸ் அதை என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணும்போது வாட்டர் அதிகமாக வர்றங்காட்டி அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் லிக்விடாக சாலிடாக இருக்கிறது லிக்விடாக கூட மாறும். அடுத்து இந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணாலும் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த வாட்டரில், அதாவது வாட்டர் வேப்பரில் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா டிசால்வ் ஆகலை. ஆனால் இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பரில் எனக்கு இந்த இது அதிகமாக தானே எனக்கு அந்த இது கன்சியூம் பண்ணியிருக்கு அந்த மாய்ஸ்சரை, அப்போ டிசால்வ் ஆயிடுது. இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அமர்ஃபரஸ் இன் சாலிடுங்கிறாங்க. இது கிறிஸ்டலைன் சாலிட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் இது சாலிட் லிக்விடுக்கான ஒரு கெமிக்கல் நேம்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ட்ரையிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் ஆகுது. ஏன்னா மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்குது, ஆனால் அது வெளியில் தன்னைத்தானே லிக்விடாகவும் மாற்றிக்கிறது இல்லை. அதனால எங்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கணுமோ அங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. இது எங்கெல்லாம் எனக்கு மாய்ஸ்சர் தேவையோ, மாய்ஸ்சராகவே ஒரு விஷயத்தை வச்சுக்கணும்னா அங்கெல்லாம் எனக்கு இந்த டெலிக்யூஷன் சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து இதோட எக்ஸாம்பிள் கான்சென்ட்ரேட்டட் H2SO4, இதோட எக்ஸாம்பிள் KOH. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.